Hello friends, welcome to Ganesh. Friends, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம கடமாவை பயன்படுத்தி 3 வகையான அவசர கொழுக்கட்டை செய்ய போறோம். ஒரு வகையான பிடி கொழுக்கட்டை, 2 வகையான பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிடி கொழுக்கட்டை நான் இப்போ செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு pan அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நீங்க வறுத்துட்டு கூட கழுவிக்கலாம் அல்லது கழுவிட்டு நல்லா ஈரம்லாம் தொடச்சிட்டு கூட வறுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமா வறுத்தாச்சு. நான் வந்து 1 கப் அளவு சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ அதே பேனில் 1 கப் பச்சரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்க வேணால் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. ரவம் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வறுத்த தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். 4-5 இடித்த ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினோடனே பிடி கொழுக்கட்டை தயார் பண்ணிடலாம். அடுத்த கொழுக்கட்டைக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் எள்ளு சேர்த்துட்டு எள்ளுலாம் நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து இப்போ இதையும் ஆற வச்சுருங்க. இப்போ இதையும் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ 2வது கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வறுத்து வச்ச தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தேங்காய் பூ வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். 2வது கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3வது கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் ஒரு 1/2 கப் வந்து வறுத்த தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலக்கியாச்சு. இப்போ 3 கொழுக்கட்டைக்கு பூர்ணம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிணைஞ்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியிலே மாவு போட்டு நல்லா கிளறுங்க. இது கெட்டியானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் ஆற விட்டு கை வச்சு நல்லா பிணைஞ்சி விடுங்க. அப்போ தான் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிடி கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். விருப்பமான வடிவத்தில் இதை பிடிச்சிக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு பூர்ணம் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி செஞ்சு நடுவில் வந்து பூர்ணத்தை வச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை, எள்ளு, வேர்க்கடலைலாம் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பூர்ணத்தை வச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப குயிக்காக எடுத்ததுனால நான் விளக்கமாக சொல்ல முடியல, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வீடியோக்காக கம்மியான கொழுக்கட்டை மட்டும் நான் செஞ்சுருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து நான் இந்த பூர்ணத்துக்கெலாம் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருக்கு. அதில் நம்ம வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அந்த பூர்ணத்தெல்லாம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.